இது என் ஃப்ரெண்ட் ஆர்த்தி. இது சுகன்யா. இது வாசுகி. உனக்கு எப்படி தெரியும்? அதான் நீ அடிக்கடி சொல்லல உனக்கு வந்து சென்னையில ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, அவதானே இது? கரெக்ட் கரெக்ட். தப்புச்சா. நாங்க ஒரு பெரிய கேங். ரியலி? இது அம்மா. வணக்கம். இது நான். when I was 15. hey, இது கான்வகேஷன் அப்போ யுனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் தெரியுமா? இது ஒரு ஆடுக்கு மாடலிங் பண்ணப்போ. and this is my dad. எனக்கு ஒண்ணுமே தெரியல. this is my aunt. எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கு. ஏ? இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்திருக்கல. ஏய் how romantic, கரெக்ட் போயிடுச்சு. ஏய் லைட்டர் எல்லாம் வச்சிருக்க? தம் அடிப்பியா? ஏய் தம் அடிக்கிற முகமா அது? ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சிருக்க அவ்வளவுதான். இது பாரு, கரண்ட் வர வரைக்கும் நான் இங்க இருக்க போறேன். நோ ஆர்கியூமென்ட்ஸ். ஓகே ஓகே. தீனா, ஆக்சுவலி இந்த கேண்டல்லாம் தேவையே இல்ல. இருட்டிலேயே உட்கார்ந்திருக்க சொல்றியா? இருட்டல இல்ல, நீ சிரிச்சா வெளிச்சம் வருமே. ஆஹாஹாஹா. ஐயோ வேணா வேணா, கண்ணெல்லாம் கூசுது. உனக்கு ஒண்ணுமே தோணலையா? என்ன தோணணும்? இல்ல, நைட் எஃபெக்ட், கரண்ட் வேற இல்ல, வெறும் ஒரு கேண்டில் லைட், ஒரு சுமாரான பொண்ணு, ஒரு அழகான பையன். உண்மையில எனக்கு ஒன்றும் தோணலையா? ஏய் இதெல்லாம் அமெரிக்கால வச்சுக்க, புரியுதா? அதென்ன அழகான பையன்? ஜோக்கா? இன்னைக்கு கூட நான் சிரிச்சேன்னா நாட்டுல கேர்ள்ஸ் மத்தியில எனக்கு எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? எனக்கு அப்படி தெரியலையே. நான் அழகான பொண்ணுங்க பத்தி பேசிட்டு இருந்தேன். சாரி சாரி தீனா, நான் வெறும் உன் கை பிடிக்கிறதுக்காக ஜோசியம் சொல்ல நினைக்காத. எனக்கு உண்மையிலே நல்லா ஜோசியம் தெரியும். ஓகே ப்ரோசீட். ஐயோ ஓ மை காட், என்னால நம்பவே முடியலையே. என்ன? இல்ல ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சொல்லு சொல்லு, நீ சொல்லு. உன் கை ரேகை பிரகாரம் நீ வந்து அமெரிக்கால செட்டில் ஆக மாட்டே. என்ன சொல்ற? ஆமா பாரு, ரன்வே ரேகையே இல்ல, எல்லாம் பிராட் கேஜாவே இருக்கு. ஆமா எல்லாம் கிளியரா இருக்கு. இது பாரு, இது கன்னிமேடு, இது காசிமேடு, இங்க வந்து நம்ம ஆம்ஜிக்கரை. நீ கிட்டத்தட்ட இங்க தான் செட்டில் ஆவ. நான் சொல்ல, ரேகை சொல்லுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், நீ கல்யாணம் பண்ணக்க போற பையன் வந்து ஒரு ஐயர் பையனா இருக்க போறான். ஐயர் பையனா? ஆமா ஐயர் பையன். புரியலையா? வீட்டுல அந்த சிக்கன் மட்டன் நல்ல விஷயம்லாம் சாப்பிடாம வெளியே ஹோட்டல்ல போய் வெட்டு வெட்டுன்னு வெட்டாங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன ஆனாலும் லைஃப் மட்டும் ரொம்ப ஜெய் ஜெயின் இருக்கும், அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு கை சொல்லுது. வேண்டும் ஒரு முறை சொன்னால் போதும், நிலவையும் உந்தன் கால் மிதியாய் வைப்பேனே. சொல்லவும் கூட வேண்டாம், கண்ணிமைத்தாலே போதும், கேள்விகளின்றி உயிரையும் நான் தருவேனே. இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்கே எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை. அட என்ன இது, என்ன இது, இப்படி மாட்டிக்கொண்டேன். இது பிடிக்கிறதா பிடிக்கலையா, யாரிடம் கேட்டு சொல்றேன். இவன் யாரோ வந்தது எதற்காக?
கால்களின் கொலுசை கோபம் வருகிறதே உன்மேல் கோபம் வருகிறதே நான் அந்த இடத்தில் சினுங்கிட துடித்தேன் நீ வந்து கெடுத்தாயே பாவி நீ வந்து கெடுத்தாயே நான் உன்னை காணத்தானா யுகந்தோறும் காத்து கிடந்தேனா யாரோ இவன் யாரோ வந்தது எதற்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் நான் தானே வந்தேன் உனக்காக சிரிக்கின்றேன் ரசிக்கின்றேன் உனக்கே உனக்காக என்னாச்சு எனக்கே தெரியலை என் மூச்சின் காய்ச்சல் குறையலையே அட என்ன இது என்னிடம் பேசிவிடு என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு முறை சொல்லிவிடு ஒரே ஒரு முறை சொல்லிவிடு ஒரு முறை சொல்லிவிடு ஒரே ஒரு முறை சொல்லிவிடு 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 ஏய் இனிமே என்னால பொறுத்திருக்க முடியாது ப்ளீஸ். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் எனக்கு குழப்பம்தான். இல்ல வேணாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன் ஸ்டைல பண்ணலாம். ஒரு 10 செகண்ட்க்கு கண்ணை முடிக்க. உன் மனசுல நான் தெரியறேனா இல்லையான்னு சொல்லு. ஓகே? அப்படியா? ஓகே ஃபைன். பைத்தியம் பிடிச்சிட்டு சொல்லிட்டு போ. உனக்கு மெட்ராஸ்லயே ரொம்ப பிடிச்ச இடம் இது. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன அங்க கூட்டிட்டு போ, நான் சொல்றேன். எஸ் 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 எஸ். என்ன சொல்லணும்? ஏதாவது நல்லதா மங்களகரமா சொல்லு. நான் பசங்க கிட்ட அவ்வளவா பேசினதில்லை தெரியுமா? நீதான் ஃபர்ஸ்ட். எனக்கு உன்னை ஒரு 5 நாளா தான் தெரியும். இந்த 5 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் என்னால மறக்க முடியாது. சொல்லவா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. I think I'm crazy about you. Yes, 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 yes! Hey! Wow! Hey! என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? என் கையில ஒரு தாலியும் ஒரு நாதஸ்வர கேசட் இருந்தா உன்னை போய் கல்யாணம் பண்ணிப்பேன். சர்ச்ல நாதஸ்வரம் இருக்குமா ராஜீவ்? பத்து நிமிஷத்துல டின்னர் ரெடி பண்ணிடுறேன், சாப்பிட்டுட்டு போ. ரீனா, டின்னர்ல வேண்டாம், கொஞ்சம் தண்ணி கூட போதும். ஐஷுவா? யா ஷோ. ஏன் பசிக்கலையா? ஜூஸ்? யா யா. ரீனா,
இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாதானே. ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே நான்.
நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். இப்ப வா. இல்லை வேணாம், நான் வரேன். ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். நாளைக்கு சொல்றேன். ஜூஸ்? இல்லை, இட்ஸ் ஓகே. ரீனா, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. வரேன். ஓகே. பிடிச்சிருக்கா? இட்ஸ் பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் மா. நான் கொடுக்கல, ராஜுவோட அம்மா உனக்காக கொடுத்து அனுப்புனாங்க. பிடிச்சிருக்கா? ராஜு கிட்ட பேசினியா ரீனா? ராஜு கிட்ட பேசினியான்னு கேட்டேன். இந்த கல்யாணம் நடந்தா உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? எத்தனை வருஷமா இந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு தெரியும்ல. இங்க இருக்கீங்க. என்னமா அது, அம்மா பொண்ணு பிக்னிக் வந்த மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து இதுக்கா வந்தோம்? மாப்பிளைய பார்க்க போறோம். ராஜீவ் வீட்டுக்கு 10 மணிக்கு வர சொல்லிருக்கேன். 2 Come on, minutes, come 2 on, minutes. get ready my sweetheart. நீ என்ன சொன்னாலும் சரி, ரீனா உன் பொண்ணுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. Why? எவ்வளவு அழகா இருக்காவோ. ஏய், உன் பையன் உன்ன மாதிரி 10 வீடு கேக்குற மாதிரி சத்தம் போட்டு பேச மாட்டான்ல, அது வரைக்கும் ஓகே. ஆமா ஆமா, அதுக்கு சான்ஸே இல்ல. சாம் அவங்க அம்மா மாதிரி ரொம்ப காம். பட் he likes your daughter very much, you know. 10 வாட்டி ஃபோன் பண்ணி பேசியிருக்கான் ரீனா கிட்ட. எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு அவளை பிடிக்கும்னு. அதனால தானே அவசர அவசரமா அவளோட போட்டோவை அவனுக்கு அனுப்பிச்சு வச்சேன். ஓகே ஓகே. ஆமா, ராஜீவ் எங்க? வந்ததுல இருந்து ஆள காணோம். இன்னும் அவனுக்கு இந்தியன் டைமே செட் ஆகல. இப்போதான் எழுந்திருச்சு குளிக்க போயிருக்கான். நாளைக்கு அவன் பெங்களூர்ல பர்சனல் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்றான். சாஃப்ட்வேர் பாடி ஷாப்பிங் 25 பேரை செலக்ட் பண்ணுமா. இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். ஆமா, ரீனாவை அழைச்சிட்டு நம்ம பெங்களூர் போயிடலாமே. 2-3 நாள் எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். ராஜீவ் ரீனாவும் பேசி பழகட்டும். பெங்களூர்ல என்கேஜ்மெண்ட், மெட்ராஸ்ல கல்யாணம். நம்ம 2 ஃபேமிலிக்கு வேண்டியவங்க இங்க தானே பாருக்காங்க. அதெல்லாம் சரிப்பா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. பையன் மட்டும்தான் பாக்கி. எங்கம்மா அவன்? சீக்கிரமா வர சொல்லுமா. ஏதோ ஃபோன் பேசிட்டு இருந்தா. ராஜீவ் சாப்பிடுங்க. இதோ அழைச்சிட்டு இவளே வரேன். கையால பண்ணது. Hi everybody. Oh my God. I just can't believe this. Hello uncle. எவ்வளவு ஸ்மார்ட்டா வளர்ந்துட்டான் இந்த பையன். நான் ஸ்மார்ட் தான்டா. எப்படிடா இருக்க? Fine uncle. I'm so happy. Hi Hello, auntie. Rajiv. How are you? And that's my daughter. Hi Reena. How are you? Hi Rajiv, there's something. sit down, uncle. உட்காருப்பா முதல்ல, உட்கார்ந்து பேசலாம். Last time we met. I want to say this goes now, okay? Sure ஏய், uncle. அவங்க Sure. ரெண்டு பேரும் பேசிட்டு All வர்றா. right. பேசு, பேசு. So Reena, how things with you? ஆமா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட போன்ல பேசவே முடியலையே. என்னாச்சு? போன் ஒர்க் பண்ணலையா? நான் 5 days கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கல. ஹலோ. ஏய், என்ன சாப்பிடு. No thanks. ஸ்வீட் எடுத்து கொடுமா. ரீனா, அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்மளை சுத்தி ஒரு கூட்டமே இருக்கும்னு. அங்க பார், ஒரு பெரிய மாநாடே நடக்குது. ரீனா, நான் உன்னை பெங்களூர் கூட்டு போலாம்னு நினைக்கிறேன். மட்டும் அலோ பண்ணுமா? What about you? லீவ் எடுக்க முடியுமா? ஒரு 5 days. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி. அவன் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தான்? அவனுக்கு என்ன? நல்ல உயரம், எப்ப பார்த்தாலும் ஒரு சிரிப்பு, அவ்வளவும் ஏமாத்து. இப்ப அதான முக்கியம் வாசுகி. இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, 10 நாள் முன்னாடி 2 பேர் வந்து உன்னை பத்தி என்கிட்ட விசாரிச்சாங்க. அவங்க ராஜேஷ் சொக்கலிங்கம். ரீனா, ஆக்சுவலி உன்னோட ஃபோன் நம்பர் நான் தான் அவங்களுக்கு கொடுத்தேன். என்ன சொல்ற? இல்ல, உன்னை ரொம்ப நல்லா தெரியும் சொன்னாங்க. ஆனா நான் ஃபோன் நம்பர் மட்டும் தானே கொடுத்தேன். ராஜி பத்திலாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இது ரொம்ப சீரியஸான விஷயம் ரீனா. ஒரு ஆள் உன்னை ஏமாத்திருக்கான். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க வசமா மாட்டிப்பாங்க. நீ உங்க அப்பா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிடு. இவனா ஒருத்தன் கையை பிடிச்சிக்கிட்டு 5 நாள் சுத்தி இருக்கேன், சேர்ந்து சிரிச்சிருக்கேன். என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டிருக்கேன்.
இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்ல சொல்றியா? ரீனா அவன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா? தப்பா தான் நடந்துக்கிட்டான். போய் சொல்லிருக்கான், ஏமாத்திருக்கான். எல்லாமே தப்புதான். ஆனா ஏன் என்னை ஏமாத்தணும்? ஏன் போய் சொல்லணும்? இன்னொரு பேரை சொல்லிக்கிட்டு ஏன் என்கிட்ட வரணும்? ரீனா ப்ளீஸ். ரவி, இவ்வளவு தூரம் வந்த அப்புறம் திடீர்னு பயமா இருக்குடா. இதெல்லாம் இந்த பொய்யெல்லாம் நான் காதலுக்காக தான் சொன்னேன்னு புரிஞ்சுப்பாளா, ஏத்துப்பாளா? பொய்ய தைரியமா சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஏன்டா பயப்படுற? போ, கண்டிப்பா ஏத்துப்பா போ. ஷூரா? 100% ஏத்துப்பா போ. ஓகே சரி, நீ போ. நான் போறேன், நீ போடா. ஐ வாசுகி. எதுக்கு வந்த? இன்னும் யாரை ஏமாத்த போற? ரீனாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் நடந்துக்க உங்களுக்கு எப்படி புத்தி போகுது? வாசுகி, நான் ரீனா கிட்ட பேசணும் ப்ளீஸ். வாசுகி. ஹாய் ரீனா. என்ன வேணும்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாசுகி போ சொல்லு. ரீனா, நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. ரீனா ப்ளீஸ் லிசன் டு மீ. ரீனா. நீ யாரு? உன் பேர் என்ன? ப்ளீஸ் ரீனா, 5 நிமிஷம் தாயே. I don't want to talk to you. ரீனா, I'm really sorry. சத்தியமா உங்ககிட்ட உண்மை சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் சொல்றது புரியல. நான் ஏன் உன்கிட்ட பேசணும்? ரீனா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ராஜேஷ், எந்த பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து போயிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் இரு வாசுகி, நான் மட்டும் பேசுறேன். இது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. Just get out of here. ரீனா ப்ளீஸ். வாசுகி, அங்கிளை கூப்பிடு. நான் சொல்றது ரவி! ரீனா. ரவி! ஏய் சொல்றது. Just get out of here, please. ரீனா, இது பாரு. என்னது? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த பூவெல்லாம்? ரீனா, என்னாச்சு? ஏய், நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன வேணும் உனக்கு? ரவி. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், தனியா இருக்க பொண்ணு வந்து காட்ட பண்றியா? ரவி. உன் வேலையை பார்த்துட்டு போடா. ரவி. ஐயோ! Hey, stop it! ரவி, வேண்டாம், இந்த பக்கம் வா. ஏன் இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? போயிடு இங்க இருந்து. வாசுகி, ரவி, உள்ள வாங்க. ஏய், நீதான் ரவியா? நீதான் ரீனா ஜோசப், பக்கத்து வீட்டுக்காரனா? அவளுக்கு நீ தான் பாடிகார்டா? நான் ஷோ காட்டுறியா? ஃப்ரெண்டு மேல கை வச்சாமே. அவளை நீ லவ் பண்றியா ராஜா? லவ்வா? ஏய், அவளை நான் கல்யாணமே பண்ண போறேன். நீ ரீனா கல்யாணம் பண்ண போறியா? இருவிழி உனது, இமைகளும் உனது, கனவுகள் மட்டும்
தண்டனை நான் இங்கே வாழ்வதும் ஓஹோ, ஒரே ஞாபகம் ஓஹோ, உந்தன் ஞாபகம் காதல் காயம் நேரும் போது தூக்கம் எங்கே ஏது ஒரே ஞாபகம் ஞாபகம் ஒரே ஞாபகம் 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 என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க பேசுறது சரின்னு சொல்றீங்களா? இல்ல அவன் ஃபீலிங்ஸ கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். உங்க ஃபீலிங்ஸ் மத்தவங்க புரிஞ்சுக்கணும். ஆனா மத்தவங்க ஃபீலிங்ஸ் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்படிதானே? உங்ககிட்ட அன்னைக்கே சொன்ன இதெல்லாம் வேண்டான்னு. நீங்க கேட்கல. இப்போது நீங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? தப்போ ரைட்டோ நீங்க. இப்போ அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ராஜீவ் அமெரிக்கால இருந்து வந்தாச்சு. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கூட தான் அவ பெங்களூர் போயிருக்கா. இப்போ போய் உங்க விஷயமா அவகிட்ட பேச சொல்றீங்களே, எப்படி முடியும்? ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரே ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சுதான் நீங்க கூப்பிட்டது நான் இங்க வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கடைசியா சொல்றேன் ராஜேஷ், அவளுக்கு உன்னை பிடிக்கல. அதனால அவளை பார்த்து பேச நினைக்கிறது, அவளுக்கு ஃபோன் பண்றது, இல்ல இந்த விஷயமா என்கிட்ட வந்து பேசுறது வேண்டாம். அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்ன வேற மாதிரி ஆயிடுமா? வேற மாதிரி வேற மாதிரி இருடே. என்கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் வரேன். ஹலோ, ஒரு நிமிஷம். சொல்ல வேண்டியலாம் சொல்லிட்டல. நான் இனிமே அவளுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். ஒன்னையும் இந்த விஷயமா தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவளுக்கு நீ ஃப்ரெண்ட் தானே? அவ மனசை நான் சுத்தமா இல்லைன்னு அவளை நிரூபிக்க சொல்லு. நான் போயிடுறேன். 1 minute. ரீனா, உங்ககிட்ட சாரி கேட்கணும். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பெங்களூர்ல என் சித்தி கல்யாணப்போ உன்னை ஒரு ரூம்ல தள்ளி லைட்லாம் ஆஃப் பண்ணி கதவை போட்டுட்டு ஓடி போயிட்டேன். நீ ரொம்ப பயந்து அழுத. என் அப்பா கூட என்ன திட்டினாரு. நான் சாரி கேட்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீங்களாம் போயிட்டீங்க. எனிவே, அப்பா கேட்க வேண்டிய சாரிய இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப கேட்கிறேன். சாரி. என் அம்மாவும் போட்டோ அமிச்சப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ உன்னை நேர்லயே பார்க்கறப்போ வார்த்தையே வரல. ஐ மிஸ்மரைஸ்ட். அப்புறம் இந்த 3 நாள் என்னால மறக்க முடியாது. ஆனா இந்த 3 நாள்ல உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா அது சும்மா பேச்சு. அதுக்கு ஒரு லைஃப் டைம் தேவைப்படும். ஆனா என் லைஃப் பூரா நீ என் துணையா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அது மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா நீ என் மனைவியாக போறதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ போயிருக்க கூடாது. வாசுகி, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? அவன் பண்ணது கரெக்ட்னு சொல்றியா? I can't believe this. 5 நாள் ஒரு பொய்யோட பழகி இருக்கேன். அவன் தான் வேற வழி தெரியலன்னு சொல்றானே. வாசுகி, நான் அதை பத்தி பேச விரும்பல. உனக்கு அவனை பிடிக்கலன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். உன்னால முடியுமா? அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கிறீனா? I think he's a very nice guy. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். Hi. Hey Ravi, என்னாச்சு? நதிங். ஊர்ல இருந்து போந்த? This morning, what happened to you? அன்னைக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணல. இங்க வந்து காட்டா பண்ணிட்டு போனல. அவன் ஃப்ரெண்டா? ஏ? முந்தானே வந்தாங்க. ஆட்டோல ஹாக்கி ஸ்டிக்ல எடுத்து 5-6 பொறிக்கு பசங்க. அவனுக்கு பேசுற வார்த்தையில வாழ்க்கையில நீ கேட்டே இருக்க மாட்டேன். ரீனா, அவன் ஃப்ரெண்ட் இல்ல. அவன் மட்டும் திருப்பி என் கையில கிடைச்சான் காலி ஆயிடும். ரவி, I'm sorry. நீ எதுக்கே சாரி சொல்ற? பாய். நல்லவங்களா? கிரீப்ஸ். டேய் எடுங்கடா டேய். ஹலோ சொக்கலிங்கம், ராஜேஷ் மறுபடியும் ஃபோன் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ரீனா கண்டிப்பா பேச மாட்டா. ராஜீவும் இங்க தான் இருக்காரு. வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் ஆக போகுது. நீங்க கொஞ்சம் பேசி பாத்தீங்களா? இங்க பாருங்க, நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க.
பக்கத்து வீட்டு ரவி போட்டு அடிச்சிருக்கீங்க. அது வந்து வாசு. நோ, இனிமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ராஜேஸ்வரி ரீனாவை மறந்துட்டு சொல்லுங்க. ஓகே? வாசு வாசு. டேய் டேய் என்னடா சொல்றவோ? இவன் மட்டும் என்னடா புதுசா சொல்லிட போறா? அவ சொன்னதா இவ்வளவு சொல்றா. இத பாரு, இனிமே இவ சொன்னது சுப்படி சொன்னதெல்லாம் மறந்துரு. நமக்கு சீனே அவனோட, அந்த அமெரிக்கா பார்ட்டியோட. அவன் தான் உடைய ப்ராப்ளம் கன்ஃபியூஷன் எல்லாமே. நேரா போவோம், கிளம்புடா போ. வெட்டி பிடிக்க தூக்குறானா ஓகே, இல்லாட்டி அவனே தூக்குறடா. ஏய் சார் சார் நீங்க என்ன வேணும்? வைபியங்க அங்க இருக்கு என்ன விஷயம்? வடாங்க. டேய் வாங்கடா டேய். Object of desire, never in the sack and off the beaten track. Hey, but wait up one shot, he's really kick-ass hot. Hey, but wait up one shot, he's really kick-ass hot. Oh, Mally. கதவை திறந்துட்டு உள்ள போக முடியாதா? டேய், எவன்டா அமெரிக்கால வந்திருக்கவன்? யாரா அது? வெளிய வாங்கடா. வெளிய வாங்கடா போட்டா பசங்களா. எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? டேய், வாடா வெளிய. டேய், Who are you? இந்தியன். What do you want? உன் தங்கச்சி கேட்டு தெரியா? டேய், இதெல்லாம் நான் ஓட்ட கேட்க வேண்டிய கேள்விடா. நீ யாரா முதல்ல? நீ தானே அந்த அமெரிக்கால இருந்து வந்த பேர் என்னடா? ராஜீவ். ராஜீவ் நீ தானடா? சொல்லு. ராஜீவ். ஒர்க்கி சாம் டேய், இவர்தானே அவரு? ஷோக்கா இருக்கறாருப்பா what's அமெரிக்கா. happening here? ஹலோ, இங்க பாருடா. உன்கிட்ட ஒரு முக்கியமான மேட்ரு பேஸ்ட் போல தான் வந்திருக்கிறோம். அது என்னது இது? டபுள் பெட்ரூமா? அட்டாச் பாத்ரூம் கூட இருக்குது. அங்க வச்சு பேசுவோமா? ஏசி போடுறியா இல்ல வெளியே போலாமா? எப்படி வசதி? சொக்கு இருடா, நான் கேட்டுட்டு இருக்கறேன்ல. பை பர்த்டே உனக்கு பேச்சு வராதாப்பா? சொக்கு. டேய், நீ கம்னருடா. இவனை பொளந்து கட்டலாம் தானே வந்தோம். நீ வேடிக்கை மட்டும் பாரு. சாமியூல். ஆ? ராஜீவ் சாமியூல். ராஜீவ் சாம். பழைய பார்ட்டி ம். ரீஎன்ட்ரிடா. ரொம்ப வசதியா போச்சு. தூக்கிட வேண்டியதான். ஏய் என் வீட்டுல என்ன பண்றீங்க? வாஸ்து மாத்தி வைக்கிறோம். ஏய் சும்மாறா. இங்க ஒருத்தன்ட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆனா உன்னை பார்த்ததும் பேசி ஒண்ணு பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. ஏண்டா டேய், இவங்கிட்ட போய் டயலாக் பேசிக்கிட்டு. இந்த பாருடா டேய், அமெரிக்கா, நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேல, அது வெறும் கனவு தான். அவ உனக்கு அண்ணி. ஏன்னா இவன் தான் உன் அண்ணன். புரிஞ்சுதா? வாங்கடா போலாம். இருடா சாம், இது காலேஜ்ல விளையாடுற விளையாட்டு இல்ல. This is my life and I'm very serious. ரீனா ஜோசப், நான் அவளை லவ் பண்றேன். அவளை லவ் பண்றான். இப்போ நீ நடுவுல வந்ததுனால ஒரு சின்ன பிரச்சனை. ஏய் இது பாரு, உங்ககிட்ட கிரீன் கார்டு இருக்கு, டாலர்ஸ் இருக்கு. அதெல்லாம் வச்சு அவளை மயக்கலாம் நினைக்காத. இன்னைக்கே பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு ஓடிடு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் சௌரியமா இருக்கும். சாம் சாம், இது நான் ஒரு தடவை தான் சொல்வேன். ஹார்லிக்ஸ் அங்கிளும் சோப்பு ஆண்டி நிக்கிறாங்க. டேய், ஆண்டவன் ஏன்டா உன்னை இப்படி ஆள் வச்சு அடிக்கிறான்? இனிமே இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் எங்களை கூப்பிடாத, நாங்க வரமாட்டோம். டேய், அரைஞ்சு பல்ல கட்டிடுவேன். டேய், போனது போனீங்க, அந்த பையனை 4 அடியாவது அடிச்சிங்களா? கொடுக்குற அட்வைஸ பத்தியா? அதையும் செய்யலான்னு தான் பார்த்தோம். ஆனா இவன் தான் விட மாட்டேன்ட்டான். கிழிச்சிருவ ஒண்ணு. அந்த பொண்ணை நீ காதலிக்கிறேங்கிற விஷயத்த அந்த அமெரிக்கா பையன்ட்ட சொல்லிட்டியா? அடுத்த வீட்டுக்கே கேட்டுக்கோம். அந்த அளவுக்கு கத்தி சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் எப்படிடா கல்யாணத்தை பண்ணிக்குவான்? பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு ஓடிட மாட்டான்? இல்ல சுப்னி, சாமியூலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நானா இருக்கிறதுனால அவளை சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான். அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். சர்ச்ல ஓகேன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஐ அம் ஆல்சோ ஹாப்பி. உங்ககிட்ட ஒரு விஷயம் சும்மா கேட்டு போலான்னு வந்தேன். ராஜேஷ் சிவகுமார் தெரியுமா? என் கூட அவன் காலேஜில் ஒன்னா படிச்சான். எங்க 2 பேருக்குள்ள எப்பவுமே ஒத்து வராத. உன்னை லவ் பண்றேன்னு சொன்னான். நீ உன்னை லவ் பண்றதா சொல்றான். அது உண்மையில எனக்கு தெரியும். ஜஸ்ட் அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஒரு 5 நாளா தான் எனக்கு அவனை தெரியும். What do you say? ராஜீவ் ஃப்ரம் அமெரிக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தான்.
நான் நீன்னு நினைச்சு அவன்கிட்ட பேசினேன், பழகுனேன். எப்ப அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதோ நான் அப்ப இருந்து அவன்கிட்ட பேசல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 முறை என்கிட்ட அவன் பேச ட்ரை பண்ணான். நான் பேசல. என் பேர் சொல்லி உங்ககிட்ட வந்தானா? பட் நான் வரேன்னு அவனுக்கு எப்படி? நம்ம 2 பேரும். ராஜீவ், இத பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். நான் அவனை பத்தி பேச விரும்பல. So please, he doesn't mean anything to me. I understand. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன சொன்னா தெரியுமா? பொட்டி படுக்கைய தூக்கிட்டு இடத்த காலி பண்ண சொன்னா. ராஜேஷ் ராஜீவாக்க முடியுமா? அது முடியாது. இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான்.